டாப் 10 வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரும் இல்லாமல் பெஸ்ட்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுற ஒரு 10 ஃபால்ஸை தான் இந்த வீடியோ நாம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 10 ஃபால்ஸையுமே நாங்கள் ஒரு 3 கிரைடீரியா பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணோம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஃபால்ஸ் ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஃபால்ஸாக இருக்கணும். ரெண்டாவது, மேக்ஸிமம் சேஃப்டியோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸாக இருக்கணும். மூணாவது, பேசிக் அம்யூனிட்டிஸான ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கட்டாயம் இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த 10 வாட்டர் ஃபால்ஸையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட டாஸ்க் என்னன்னா, இந்த 10 வாட்டர் ஃபால்லையும் ரீசனோட டாப் 10ன்னு நீங்கள் ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா அதில் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட் மந்த் எங்களோட 2 days காந்தலூர் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க அண்ட் உங்கள் திறமையை கமெண்ட்ல காட்டுங்க. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 ஃபால்ஸையும் வர்ச்சுவலாக சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாரிட்டியை ஹெச்டிக்கு மாற்றிக்கோங்க, ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கோங்க அண்ட் நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஒரு கவிதையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இமைக்க மறந்த விழிகள் இரண்டும் நீர்த்திரை நிறைய நெகிழ்ந்து நின்று மேகம் இடித்து பொழிந்த நீரை மலையின் முகட்டில் வழியக் கண்டு கற்கள் வெட்டி சிதறிய துளிகள் மேலே படர உடலும் உணர்ந்து ஐம்புல சுகமும் நொடியில் உணர்ந்து இன்பம் சோய்ப்பது எவ்வகை அருளோ. இப்படி அருளக்கூடிய 10 ஃபால்ஸ்ல நாம முதல்ல பார்க்க போறது ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். கொல்லிமலையில இருக்க இந்த ஃபால்ஸ் கட்டாயம் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஃபால்ஸ்ல ஒன்னு. கிட்டத்தட்ட 300 அடி உயரம் கொண்டது. நாமக்கல்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆயிருக்க இந்த ஃபால்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கு அரப்பளீஸ்வரர் கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட 1300 படி கீழே இறங்கி தான் இந்த ஃபால்ஸை நீங்க அடைய முடியும். ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த ஃபால்ஸை ட்ரை பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ஃபால்ஸோட அற்புதமான ட்ரோன் ஷாட் உங்களுக்கு. வருஷத்துல கிட்டத்தட்ட 8 மாசம் வரைக்கும் இந்த ஃபால்ஸ்ல தண்ணி இருந்துட்டே இருக்கும். ஆனா சில சமயத்துல தண்ணி ரொம்பவே அதிகமா போச்சுன்னா உங்களை குளிக்க அலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த 2 ஃபுட்டேஜஸுமே, அதாவது தண்ணி அதிகமா இருக்கும் போதோ நார்மலா இருக்கும் போது இருக்க ஃபுட்டேஜஸ் உங்களுக்காக இந்த வீடியோல நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த ஃபால்ஸோட டைம்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீஸா 15 ரூபா கலெக்ட் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல வர 2வது ஃபால்ஸ் கிளியூர் ஃபால்ஸ். இதுவுமே கிட்டத்தட்ட 300 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ். சேலத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல ஏற்காட்டோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படிகள் இறங்கி தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸோட வாட்டர் ஃப்ளோ எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்காடு ஏரியில ஓவர் ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் இந்த ஃபால்ஸ்ல வருது. ஸோ மழை அதிகமா பெய்யும் போது மட்டும்தான் இந்த ஃபால்ஸ்ல நிறைய தண்ணி வரும். இல்ல பெரும்பாலான நேரத்திலையும், ஏன் சில சமயத்துல தண்ணி இல்லாமையும் இந்த ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ் காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். அண்ட் இதுக்கு இவங்க 20 ரூபா என்ட்ரி ஃபீயா சார்ஜ் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போற ஃபால்ஸ் ஜலகம்பாறை ஃபால்ஸ். ஏலகிரிக்கு கீழே லொக்கேட் ஆயிருக்க இந்த ஃபால்ஸ் கிட்டத்தட்ட திருப்பத்தூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு ஜஸ்ட் நீங்க ஒரு 2 minutes ட்ரெக் பண்ணீங்கன்னாவே ரீச் பண்ணிட முடியும். அங்க இங்க என்ட்ரி ஃபீனு எதுவுமே இவங்க சார்ஜ் பண்றதில்ல. அவ்வளோ சூப்பரா மெயின்டைனும் பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபால்ஸ் காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஏலகிரி போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு குளிச்சுட்டு வாங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா வர அருவியோட பேரு கவியருவி. கவியருவின்னு சொன்னா பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஆனா மங்கி ஃபால்ஸ் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். வால்பாறைக்கு போற வழியில ஆழியார் அணையில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த மங்கி ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஃபால்ஸ் ஒரு பக்காவான பிக்னிக் ஸ்பாட். அண்ட் வருஷத்துல 365 நாளுமே இந்த ஃபால்ஸ்ல தண்ணி இருக்கும். என்னதான் நீர்வரத்து அதிகமா இருக்கும் போது உங்களை அங்க குளிக்க விடலனாலும் அங்க நீங்க தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபால்ஸ் காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் இதுக்கு அவங்க என்ட்ரி சார்ஜா 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நாங்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் ட்ரோன் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட கொலாப் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான டூரிஸ்ட் ஸ்பாட்டை கவர்மெண்ட்டுக்காக ஷூட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் கிடைச்ச ஃபுட்டேஜஸ் தான் இது எல்லாமே. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாமல் உங்களால் இந்த மாதிரியான ட்ரோன் ஷாட்ஸை காட்டு பகுதிகளில் எடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராப்பராக கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க.
நம்மளோட லிஸ்ட்ல அடுத்ததா 5ஆவதா பார்க்க போற ஃபால்ஸ் கும்பக்கரை ஃபால்ஸ். தேனியில இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலையும் பெரியகுளம் கிராமத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலையும் லொக்கேட் ஆயிருக்க இந்த கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு ரீச் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு 100 ஸ்டெப் நடந்தீங்கன்னாவே போதும், நீங்க இந்த ஃபால்ஸை அடைஞ்சிடலாம். தேனி மாவட்டத்தில் இருக்க ரொம்பவே முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ்ல இதுவுமே ஒண்ணு. அண்ட் இதுக்கு நீர்வரத்து எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்துல இருக்க வட்டக்கனால இருந்து தான் தண்ணி இந்த ஃபால்ஸ்க்கு வருது. அண்ட் இங்க இருந்து வழியிற தண்ணி நேரா வைகை டேமை தான் சென்றடையுது. இந்த ஃபால்ஸுமே ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபால்ஸ். நீங்க தாராளமா உங்க குழந்தைங்களோட கூட இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸோட டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் இதுக்கு இவங்க 30 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர போற 5 ஃபால்ஸுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபால்ஸ் கூட. ஸோ அந்த 5 ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அருவிங்கிறது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தாலுமே அது பின்னாடி பெரிய ஆபத்து ஒளிஞ்சுதான் இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி மான்சூன் டைம்ல. இந்த மாதிரியான கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஃபால்ஸ்ல பெரும்பாலான டைம் அவங்க ஈஸியா கணிச்சிருவாங்க எப்ப நீர்வரத்து அதிகமாகும் சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து உங்களை குளிக்க அலோவ் பண்றதா வேண்டாம்ன்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதுவே நீங்களே ஓனா அட்வென்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஃபால்ஸை தேர்ந்தெடுத்து குளிக்கும் போது எதிர்பாராத விதமா வேற ஒரு இடத்துல மழை அதிகமா பெஞ்சு அந்த தண்ணி அது வழியா வந்தது அப்படின்னா உங்களை யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. அதுக்காக நீங்க ஹிடன் ஃபால்ஸ் எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஃபால்ஸும் வெளியே தெரிஞ்ச ஃபால்ஸ் மட்டும் தான் போகணும்னு நான் சொல்லல. நீங்க அந்த மாதிரி அட்வென்ச்சரஸா ஒரு ஹிடன் ஃபால்ஸை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்த பத்தி முழுசா தெரிஞ்சவங்களோ இல்ல அந்த ஏரியாவில் இருக்கவங்களையோ துணைக்கு வச்சுட்டு அந்த மாதிரியான இடத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே ஒரு போட்டோ தேனன்னு போட்டோ எடுக்க போயிட்டு கடைசியில போட்டோவே மாறுறவங்களோட கதையை தினமும் நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன பண்ணாலும் சேஃபா பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற ஃபால்ஸ் உலக புகழ்பெற்ற குற்றாலம். குற்றாலத்தை பத்தி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதை பத்தி சின்னதா சொல்லணும் அப்படின்னா, குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வாட்டர் ஃபால் அமைஞ்சிருக்கு. தண்ணி வர டைம்ல எப்பவுமே இந்த ஃபால்ஸ் கூட்டமா தான் இருக்கும். ஸோ ரொம்ப கூட்டமா இருக்க டைம்ல நீங்க பக்கத்துல இருக்க ஆல்டர்னேட்டிவ்ஸான ஐந்தருவிக்கோ இல்ல ஓல்டு குற்றாலம்கோ போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீயாக 20 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் 7ஆவதா பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸில் ஒன்றான மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ். அம்பாசமுத்திரத்துலேருந்து மாஞ்சோலை போகிற வழியில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மணிமுத்தாறு ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. மணிமுத்தாறு டேமை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே உங்களால் இந்த மணிமுத்தாறு ஃபால்ஸை பார்க்க முடியும். இந்த ஃபால்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பயங்கரமான போட்டோஜெனிக் ஸ்பாட். ஏன்னா மாஞ்சோலை போகிற வழியில் இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழேயே இந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிறதுனால அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த மொத்த அழகையுமே உங்களால் கண்டு ரசிக்க முடியும். எல்லா ஃபால்ஸ் மாதிரியே தண்ணி அதிகமாக போகும்போது இந்த இடத்துல உங்களை குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் தண்ணி கம்மியாவோ இல்லை அளவாகவோ போகும்போது நீங்கள் சூப்பராக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல 8ஆவதா வர்றது இந்தியாவின் நயாகரான்னு அழைக்கப்படுற ஒகேனக்கல் ஃபால்ஸ். தர்மபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்க இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஒரு பெஸ்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் ஹைலைட் மொத்தம் 3 விஷயம். 1 பரிசல் ரைட், 2வது ஆயில் மசாஜ், 3வது குப்பை. நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கோம். ஆனால் நாங்கள் பார்த்ததுலேயே அதாவது அங்கே போகிற டூரிஸ்ட்னால ரொம்ப ரொம்ப அசுத்தமாக பண்ணப்படுற ஃபால்ஸ்னா அது இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் தான். நமக்கு எவ்வளவோ தர இந்த அருவிகளுக்கும் ஆறுகளுக்கும் தண்ணிகளுக்கும் நாம திரும்பி எந்த நல்லதுமே செய்யறனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி தீமையை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் தான் பெரும்பாலான உயிர் சேதங்கள் நடந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால இருந்து காவிரி தண்ணியை திறந்து விட்டா பறிச்சுட்டு வர இந்த இடத்துல குளிக்க தெரியாம குளிச்சு, அதாவது நீச்சல் தெரியாதவங்க மாதிரி அவங்க இங்க குதிச்சு இறக்குற சம்பவம் நிறைய நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஃபால்ஸ் இல்ல, எந்த ஃபால்ஸுக்கு நீங்க போனாலும் முடிஞ்ச அளவுக்கு 100% சேஃப்டி மெஷர்ஸோட போங்க. இந்த ஃபால்ஸ் காலையில் 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் இதுக்கு இவங்க 30 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸா சார்ஜ் பண்றாங்க.
இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே ஒரு அழகான இடத்தை யார் வேணும்னாலும் போயிட்டு பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எந்த காரணத்து கொண்டும் வெறும் ரீல் போடுறதுக்காகவோ ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காகவோ மட்டும் இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணாதீங்க. மற்றவங்க நம்ம போன இடத்தையோ நம்ம எடுத்த ஃபோட்டோவை பற்றி பெருமையாக பேசணும் இல்லை கர்வமாக பார்க்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனசுக்காக உங்கள் மன நிம்மதிக்காக இந்த மாதிரியான அழகான இடத்துல கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற ஃபால்ஸ் சுருளி ஃபால்ஸ். தேனியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட்டா இருக்க சுருளி ஃபால்ஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கும். அதாவது சின்ன சுருளி, பெரிய சுருளி. நாம இந்த வீடியோல பார்க்கறது பெரிய சுருளி. இந்த சுருளி ஃபால்ஸ் சுருளி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள லொக்கேட்டா இருக்கிறதுனால அங்க இருக்க மூலிகைகள் வழியா வந்த தண்ணிகள் பாஞ்சு வரதுனால இதுல குளிக்கிறது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததா சொல்லப்படுது. இது இல்லாம இது ஒரு 2 ஸ்டேஜ் கேஸ்கேடட் வாட்டர் ஃபால்ஸும் கூட. இந்த ஃபால்ஸ் காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அண்ட் இதுக்கு இவங்க என்ட்ரி விசா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல நாம கடைசியா பார்க்க போற ஃபால்ஸ் திருப்பரப்பு ஃபால்ஸ். கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்துல லொக்கேட்டா இருக்க இந்த ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபால்ஸ்ல ஒன்று. ஏன்னா குற்றாலம் மாதிரியே இந்த ஃபால்ஸ்ல மேல் ஃபீமேல்னு தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அண்ட் தண்ணியுமே ரொம்ப சூப்பரா மேல ஸ்டோர் பண்ணி இதை வழிஞ்சு வரதுனால ரொம்ப அகலமான வாட்டர் ஃபால்ஸா இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இது இல்லாம தனித்தனியாவே நீங்க இங்க இருந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் இந்த ஃபால்ஸ்க்கு இவங்க 20 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸா சார்ஜ் பண்றாங்க. இந்த ஃபால்ஸோட நாம இந்த டாப் 10 வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த 10 ஃபால்ஸ்ல நீங்க எந்தெந்த ஃபால்ஸ்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மான்சூன் சீசன்ல வாட்டர் ஃபால்ஸ் தேடி போக போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த 10 வாட்டர் ஃபால்ஸையும் ப்ராப்பரான ரீசனோட டாப் 10 ரேங்கிங் பண்ணுங்க. அண்ட் பெஸ்டா ப்ராப்பரா ரேங்கிங் பண்ற ஒருத்தரை நெக்ஸ்ட் மந்த் நாங்க போக போற 2 டேஸ் காந்தலூர் ட்ரிப்புக்கு எங்க டீம் கூட அவங்களையும் கூட கூட்டிட்டு போக போறோம். ஸோ சீக்கிரமே இந்த கிவ்அவேயோட வின்னர் யாருன்றத எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றோம். அண்ட் எங்க இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் சீக்கிரமே உங்களை இன்னொரு அற்புதமான மீட் பண்றேன். நன்றி.